ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சு 2025 ரெண்டு மீடியமும் நம்ம செக் பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ வீடியோக்கு மறக்காம புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஷார்ப்பா 7:15 இங்கிலீஷ் லைவ் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. லிங்க் போடுறேன், லைவ் லிங்க்கும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் செஷன் லிங்க்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஃபுல் ஆன்சருக்கு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஈவினிங்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுறேன். மேக்ஸுக்கான லிங்க் என்ற நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் பிடிஎஃப் போய் அப்டேட் பண்ணிட்டு மேக்ஸும் நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிராங்க்லின் டி ரூசோ. நீங்க எத்தனை மார்க் அப்படின்றது 1 மார்க் கமெண்ட். செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஃபோர்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1918. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சிக்ஸ்த் ஒன், ஸோ சிக்ஸ்த் ஒன் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, சரியா? செவன்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி, ஜூட்டு. எயித் ஒன் இஸ் ஆப்ஷன் டி, ஹைதராபாத். நைன்த் ஒன் ஆப்ஷன் சி. 10th ஒன் ஆப்ஷன் ஏ. 11th ஒன் ஆப்ஷன் சி. 12th ஒன் ஆப்ஷன் ஏ. 13 ஆப்ஷன் பி. 14 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஓவராலாக 2 மார்க்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ உங்கள் டிசிப்ளின் நடந்து முடியல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டீச்சர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கூட இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோ முடிச்சிடும், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனும் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபில்லப்ஸுக்கான ஆன்சருக்கு செக் பண்ணிடுவோமா? த ஃபவுண்டர் ஆஃப் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் வாஸ் முசோலினி. ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா முசோலினி. செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பாரத நாத சொசைட்டி. ஓகேங்களா? ஓகேம்மா. தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா டார்கோட். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் அ பிளாக் மணி. அண்ட் தென் டிஃபரன்ஸ் பிட்வீன்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. கிவ் த ரீசன்ஸு, அப்புறம் மேப்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்ட் 4 8 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் அதே கொஸ்டின்ஸ் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே காமன் தான் எல்லாமே. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த விடுபட்ட 1 மார்க்ஸ் நான் கேட்டிருந்தேன்ல, உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் கரெக்டாக இருந்தால் பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபோர்த் ரிவிஷன் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முடிந்தாச்சு. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 10th சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பப்ளிக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சப்ஜெக்ட் வைஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? தேங்க்யூ.